ஹாய்! கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம அம்மாங்கள மாரியே நம்மளையும் குடும்பத்துக்காக நேர்ந்து விட்டாங்க போல. எனக்கு வந்துட்டு இடியாப்பமும், தேங்காய் பாலும் அதுல கொஞ்சமா சீனி போட்டு நல்லா பெசஞ்சு குழப்பி அடிச்சு சாப்பிட்டா ரொம்ப பிடிக்கும். ஆனா இந்த குட்டப்பாக்கு பிடிக்காத காரணத்தினால, நம்ம ஒரு ஆளுக்கு என்னத்தடா செய்றது அப்படின்னு செய்யாமயே இருந்தேன். இப்படிலாம் நம்ம தியாகம் பண்ணா நம்மளுக்கு என்ன வீட்டுக்கு வெளிய சிலையா வைக்க போறாங்க? அதனால நம்மளுக்கு பிடிச்ச இடியாப்பத்த நம்மளே செஞ்சு சாப்பிடுவோம்னு சொல்லிட்டு நாங்க வந்துட்டு அரிசி மாவுல தான் செய்வோம். சில ஊர் பக்கம்லாம் சூடா இட்லி சுட்டு அத இடியாப்ப உலக்குல போட்டு பிழிஞ்சு அத சாப்பிடுறாங்க. இன்னும் சில ஊர்லலாம் இடியாப்பம் ரெடிமேடாவே தெருவுலலாம் வித்துட்டு வருவாங்க. ஆனா எங்க ஊர்லலாம் அப்படி இல்ல. நாங்களே செஞ்சுக்குவோம். அரிசி மாவுல கொஞ்சமா சொட்டு தண்ணி ஊத்தி, கொஞ்சமா ஒரு 2 சொட்டு எண்ணெய் ஊத்தி நல்லா பெசஞ்சு எடுத்து, அத இடியாப்ப உலக்குல போட்டு நல்லா பிழிஞ்சு எடுத்துற வேண்டியதுதான். எங்க அம்மா பிழியறப்பலாம் பார்ப்பேன், ரொம்ப கஷ்டம் போல அப்படின்னு. கல்யாணத்துக்கு அப்புறம் தான் தெரியுது, அவ்வளவு ஒண்ணும் கஷ்டம் இல்ல. நம்ம திங்கிறதுக்கு நம்ம கஷ்டப்படலாம். ஒண்ணும் தப்பு இல்ல. பாக்கிட்ட ஓடி போயிட்டு இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் தெரியுமா? என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமா கேட்டுச்சு. இடியாப்பமும் இடியாப்பமும் எனக்கு பிடிக்காதே அப்படின்னு. எப்படியோ ஒரு வழியா 2 பேரும் சாப்பிட்டாங்க. நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஜானுக்குட்டி, தனலட்சுமி, மியா எல்லாத்துக்கும் ஒரு பெரிய ஹாய்.